பென்ஷன் இல்லைன்னு எப்படி அரசாங்கம் சொல்ல முடியும்? புதிதாக கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே இருப்பது இல்லை என்று சொல்வதற்கான அதிகாரம் படைத்ததாக அரசாங்கம் எந்த அரசாங்கம் வேணாலும் பென்ஷன் உருவானதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. பென்ஷன் வரைமுறை செய்வதற்கான ஒரு சட்டத்தை 1886 ராயல் கமிஷன் மூலமாக இது அமைக்கப்படும். பென்ஷன் என்பது அடிப்படை உரிமை. பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும். அம்பேத்கர் தலைமையில் கூடிய சட்ட வல்லுநர் குழுவில் கூட பென்ஷன் என்பது சட்ட உரிமை என்பது கொடுக்கப்படும். வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருந்தால் கிடைக்காது. உரிமைகளோ சலுகைகளோ தொடர்ந்து போராடினால் மட்டுமே கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். நம்ம பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை தொடர்ந்து போட்டுட்டு வர்றோம். சமீப காலமாக ஒரு 3-4 மாதங்கள் பென்ஷன் சம்பந்தமாக போட்டுட்டு வர்றோம். இது இந்த நமது சேனல் ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை சம்பந்தமாக, உலகளாவிய வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக கூட உங்களுடைய தொலைபேசிக்கு, உங்களுடைய கைபேசிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதனால் நம்ம சேனல் ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது உங்கள் சேனல். இன்றைக்கு பென்ஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ. பென்ஷனை பற்றி பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வராங்க. நம்ம பென்ஷன் சம்பந்தப்படக்கூடிய வீடியோக்கு கீழே பலர் பலவிதமான ஆக்ரோஷமான கருத்துக்களை எல்லாம் போடுறாங்க. அந்த கருத்துக்களை போடுகின்ற போது ஒரு சிலர் வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளாக, நாவால் பேச முடியாத சில வார்த்தைகளை கூட பதிவுல போடுறாங்க. அப்படிப்பட்ட பதிவுகளை தவிர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இது பொதுவெளியில் வரக்கூடிய ஒரு வீடியோ சேனல். பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது நாகரிகம் கருதி, வார்த்தையில் நாகரிகம் கருதி அந்த நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பலரும் பார்க்கின்ற, பலரும் படிக்கின்ற கமெண்ட் அது. அப்போ அதில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் சொல்லக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட்டை நாகரிகமாக பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இரண்டாவதாக, இன்றைக்கு இந்த வீடியோவில் பென்ஷன் சம்பந்தமாக பேசுறாங்க. பென்ஷன் எனது உரிமை. பென்ஷன் இல்லைன்னு எப்படி அரசாங்கம் சொல்ல முடியும்? பென்ஷன் இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் 30 ஆண்டுகள் வேலை செய்தேன், 40 ஆண்டுகள் வேலை செய்தேன், இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் யார் என்றெல்லாம் சில கருத்துக்கள் ஆக்ரோஷமாக பதிவு பண்றாங்க. நீதிமன்றம் பல காலகட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றம் கொடுத்தார். DY சந்திரசூட் 1982 ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வரையில் ஓய்வூதியர்களை பாதுகாத்து வருகிறது என்று சொல்றோம். டிசம்பர் 17 ஓய்வூதியர் தினமாக கொண்டாடுகிறோம் என்று சொல்றோம். இருந்தாலும் கூட காலங்கள் மாறுகிறது, ஆட்சியாளர்கள் மாறுகிறார்கள். ஆட்சியாளர்கள் தனது சிந்தனைகளை, போக்குகளை உலகளாவிய போக்குகளோடு ஒப்பிட்டு பார்த்து நிதி சேமிப்பு, நிதி பற்றாக்குறை என்ற பல காரணங்களை ஒட்டி அவர்கள் பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்படி பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது புதிதாக கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே இருப்பது இல்லை என்று சொல்வதற்கான அதிகாரம் படைத்ததாக அரசாங்கம், எந்த அரசாங்கம் வேணாலும் அதிகாரம் படைத்ததாக அரசு இருக்கிறது. அப்ப அதிகாரம் படைத்ததாக அரசு இருக்கின்ற பொழுது சட்டத்தின் நடுவில், சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். கொடுத்த விஷயத்தை இல்லை என்றும் சட்டத்தின் வடிவிலாக சொல்ல முடியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உச்சபட்சமாக உச்சநீதிமன்றம் இருக்கிறது. எந்த சட்டங்கள் போட்டாலும் மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு எதிராக இருக்கிறது, அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறது என்று வருகின்ற பொழுது அந்த சட்டத்தை கூட ரத்து செய்யக்கூடிய வல்லமை என்பது, அதிகாரம் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அப்படிதான் ஒரு சட்டத்தை சென்ற ஆண்டு 2024 ரத்து பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எலெக்ஷனுக்காக போட்டி போடக்கின்ற கட்சிகளுக்கு நிதி கொடுப்பதற்கு, பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு, பாண்ட் மூலம் நிதி கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை இப்பொழுது லேட்டஸ்டாக இந்த சந்திரசூட், இப்ப பணி வைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற இந்த சந்திரசூட் அமர்வுல தான் அது வந்தது. அதை அந்த சட்டத்தை ரத்து பண்ணார், கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பதற்கு சமம், லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி இருக்கு சமம் என்றெல்லாம் சில காரணங்களை சொல்லி இந்த சட்டம் ஏற்புடையதல்ல என்று சொல்லி அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் சமூக ஆர்வலர் ஒருவரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேர் தான் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்தாங்க. ஸோ அந்த சட்டம், அந்த வழக்கின் மூலமாக அந்த சட்டம் ரத்து செய்யப்படும். நான் எது சொல்ல வரேன், உதாரணத்தை சொல்றேன். ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தின் மூலமாக இயற்றப்படுகின்ற ஒரு சட்டத்தை கூட அந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்ல முடியும். நிதி சட்டம் 2025 போட்டிருக்காங்க. அதுல ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க, இது நீதிமன்றத்தை செல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தை செல்ல முடியும். நீதிமன்றத்தில் நாம் நிவாரணம் கோர முடியும். அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் கோர முடியும். இது பொதுவான விஷயங்க. இதுல பொதுவான பென்ஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னு இருக்குல்ல, பென்ஷன் எப்படி உருவாச்சுன்னு நம்ம சொல்வதற்கு, இது பென்ஷன் நிறைய பேசுகின்ற பொழுது பென்ஷன் உருவானதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை திருவாங்கூர் மகாராஜா ஆயில்யம் திருநாள் ராமவர்மா என்ற அந்த மன்னர், அவரிடம் வேலை செய்த கோச்சப்பன் பிள்ளை, அவர் பணியை பெற்று வீட்டுக்கு போயிட்டாரு.
வீட்டுப்பாடவருக்கு அவருடைய வறுமை, பசி, அந்த வறுமையிலும் பசியிலும் அவருடைய 4 குழந்தைகளும் பசியால் இறந்து போனது. அது எப்போ 1864. திருவாங்கூர் மகாராஜா கேரளா இருக்கார். திருவாங்கூர் மகாராஜா என்ற அந்த ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, பென்ஷன் கொடுக்கணும். பென்ஷன் இந்த மாதிரி என் அரசவையில் என் ராஜாங்கத்தில் வேலை செய்த ஒருவர் பசியால் இறக்கக்கூடாது என்று சொல்லி பென்ஷனை அறிமுகப்படுத்துகிறார் அந்த பகுதியில் 1864. அதற்கு பிறகு 1830, அதுக்கு முன்னாடி 1834 பணி ஓய்வு சட்டம் அப்படின்னு ஒன்று வெள்ளைக்காரன் கொண்டு வரான். அந்த சட்டத்தில் தான் என்ன சொல்றாங்கன்னா, ரிட்டையர்டு கலெக்டர், ரிட்டையர்டு போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு முதலாக ஓய்வூதியத்தை கொண்டு வராங்க, வெள்ளைக்காரன் கொண்டு வரான். அப்புறம் அது யாரெல்லாம் கொடுக்கணும் அடுத்த கட்ட விரிவாக்கம் வருகின்ற பொழுது 1856 ராயல் கமிஷன் மூலம் யாருக்கெல்லாம் பென்ஷன் வழங்க வேண்டும், எவ்வளவு வழங்கணும், எப்படி வழங்கணும் என்ற ஒரு பென்ஷன் வரைமுறை செய்வதற்கான ஒரு சட்டத்தை 1856 ராயல் கமிஷன் மூலமாக இது அமைக்கப்படுது. இது பென்ஷனுடைய ஆரம்ப காலம் 1800களில். அதற்கு பிறகு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக 1931 கராச்சியில் காங்கிரஸ் மாநாடு கூடுது. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. என்ன தீர்மானம்னா, பென்ஷன் என்பது அடிப்படை உரிமை, பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும். அப்ப கூட அரசு ஊழியர் அல்லாதவர்களுக்கு அப்ப சொல்லல, அரசாங்கத்தில் ராஜாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று 1931 கராச்சி மாநாட்டில் காங்கிரஸ் தீர்மானம் இயற்றி, அதற்கு பிறகு 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த பென்ஷன் என்பது வருது. பென்ஷன் என்பதை சட்ட ரீதியான உரிமையாக பென்ஷன் ஆக்ட் என்பது அப்போ கொண்டு வராங்க. அப்புறம் பென்ஷன் ரூல்ஸ் என்பது 1972 மாறுது. ஸோ அம்பேத்கர் தலைமையில் கூடிய சட்ட வல்லுநர் குழுவில் கூட பென்ஷன் என்பது சட்ட உரிமை என்பது கொடுக்கப்படுது. என்னன்னா, இன்றும் பென்ஷன் என்பது பிச்சை இல்ல, நிறைய கமெண்ட் பிச்சை இல்ல, உரிமை என்று சொல்றோம். உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த காலம் என்ன சொல்லியிருக்கு, பென்ஷன் என்பது நீங்களா பார்த்து கொடுக்குற பிச்சை கிடையாது அது என்று பல இடங்கள் சொல்லியிருக்கு. ஆனா என்னன்னா, காலம் மாறி வருகின்ற இந்த சூழலில், நவீன காலத்துக்கு வளர்ந்திருக்க இந்த சூழலில் பென்ஷன் என்பது 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வேலை செய்த அந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கின்ற அந்த பென்ஷன் என்பது மற்ற பகுதி மக்களை, சாமானிய மக்களை பாதிக்கிறது, தொழிலாளிகளை பாதிக்கிறது. ஒரு தட்டு மக்கள் பலனடைகிறார்கள், மறுபக்கத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் பலனடையவில்லை என்றெல்லாம் அரசு கருதி அரசு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குகிறது. அந்த புதிய சட்டத்தின் மூலமாக வேறு வகையான புதிய பென்ஷன் திட்டங்கள் உருவாகுது. பழைய பென்ஷன் திட்டம் மழுங்கடிக்கப்படுகிறது, இல்லது மறைமுகமாக அது ஒழிக்கப்படுகிறது என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அரசு ஊழியர்களை பென்ஷனு, தனியார் துறை ஊழியர் எனக்கு என்ன பென்ஷனு, குறைந்தபட்ச பென்ஷன் 1000 சொல்லி 10 வருஷம் ஆச்சு, அது கூட்டவே இல்லையே, உயர் பென்ஷன் சொன்னீங்களா அது வரலையே என்றெல்லாம் பல வகையான பென்ஷன்கள் என்பது தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். நான் அதை தொடர்ந்து பல வீடியோக்கள் பேசியிருக்கேன், அதுக்குள்ள நான் பார்க்க விரும்பல. ஆனால் பென்ஷன் என்பது திருவாங்கூர் மகாராஜா ஆயில்யம் ராமவர்மா என்பவர் முதலாக அவருடைய பிராந்தியத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த பென்ஷன் தான் அதற்கு பிறகு நாளடைவில் வந்தது. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த அந்த பென்ஷன் திட்டம் கூட மேலே இருக்கக்கூடிய ராஜாங்க அதிகாரிகளுக்கு, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு, கலெக்டர்களுக்கு, அப்படிப்பட்டவர்கள் தான் பென்ஷன் அறிவித்தானே தவிர, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அரசாங்கத்தில் ராஜாங்கத்தில் குமாஸ்தாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு பென்ஷன் அப்பொழுது அறிவிக்கவில்லை என்பதையும் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் பென்ஷன் வரலாறு. இந்த பென்ஷன் வரலாற்றை இன்னும் உள்ள போய் நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆக பென்ஷன் ஒரு காலத்தில் உரிமையாக இருந்தது. அரசாங்கம் நினைக்கின்றவர்கள் தான் அது உரிமையாக இருக்கும். நீதிமன்றம் அதை அனுமதிக்கின்றவர்கள் அது உரிமையாக இருக்கும். அரசாங்கம் அது உரிமை அல்ல, நானா பார்த்து கொடுத்தா உண்டு என்று என் நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது, நீதிமன்றமும் அரசாங்கம் சொல்வது சரி, அரசாங்கத்தின் கோட்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கும் என்று சொன்னால், அப்பொழுது நமக்கு விழும் சம்மட்டி அடி. பென்ஷன் என்பது உரிமை அல்ல, அது அரசாங்கமாக பார்த்து கொடுத்தால் உண்டு என்று இப்படி பல்வேறு கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கான காணொலி இது. அப்போ ஏற்கனவே பெற்று வந்திருக்கக்கூடிய பென்ஷன் சலுகைகள் கிடைக்கும் என்று என்னாலும் சரி, ஏற்கனவே பல்வேறு உரிமைகள் என்னவாக இருந்தாலும் அது கிடைக்கும் என்று என்னாலும் சரி, வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருந்தால் கிடைக்காது. உரிமைகளோ சலுகைகளோ தொடர்ந்து போராடினால் மட்டுமே கிடைக்கும். தொடர்ந்து போராடவில்லை என்று சொன்னால், யாரோ ஒருவர் போராடி கிடைப்பதல்ல அந்த உரிமையும் சலுகையும். பென்ஷன் உரிமையும் அப்படித்தான். நம்மை கைவிட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த பென்ஷனை பாதுகாக்க அனைவரும் ஒன்றாக இணைந்து, ஒரு ஒற்றை புள்ளியில் இணைந்து பென்ஷனை பாதுகாக்க போராட வேண்டும் என்ற காலத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற காணொலி இது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.